Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. ஒரு அண்ணன் ஏத்தி வந்து உடல் வெளியிருக்கு சார். ஒருத்தன் டீ படிச்சுட்டு தெருவுலயே சாராயம் வரேன். அதை போய் கேட்டா அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள ஒருத்தன் கேட்ட ஒரு பையனை நேற்று அரைஞ்சிட்டானு போட்டு அடிச்சிட்டானுங்க. மயிலாடுதுறை மாவட்டம் பெரம்பூர் அருகே முட்டம் என்னும் கிராமம் அமைந்துள்ளது. இந்த கிராமத்தில் தங்கதுரை, ராஜ்குமார் மற்றும் மூவேந்தன் என்ற 3 பேரும் தொடர்ந்து சாராய விற்பனையில் ஈடுபட்டு வந்துள்ளனர். இத்தகைய சூழலில்தான் கடந்த சில தினங்களுக்கு முன்பு காவல்துறை சார்பில் முட்டம் பகுதியில் சாராய விற்பனை தடுப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அப்போது சாராய வியாபாரியான ராஜ்குமாரை போலீசார் கைது செய்தனர். இதையடுத்து கடந்த 14ஆம் தேதி ராஜ்குமார் ஜாமீனில் வெளியே வந்துள்ளார். இருப்பினும் அவர் தொடர்ந்து சாராய விற்பனையில் ஈடுபட்டு வந்துள்ளார். அப்போது அந்த பகுதியைச் சேர்ந்த 17 வயதான தினேஷ் என்பவர் ஏன் தெருவில் சாராயம் விற்கிறீர்கள் என கேட்டுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த சாராய வியாபாரிகள் சிறுவனை தாக்கியதாக கூறப்படுகிறது. இது குறித்து அந்த பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஹரிஷ் மற்றும் இன்ஜினியரிங் கல்லூரியில் படிக்கும் மாணவன் ஹரிசக்தியும் நேற்று மாலை தட்டி கேட்டுள்ளனர். இதனால் இரு தரப்புக்கும் இடையே வாக்குவாதம் மூண்டுள்ளது. இதனை கண்ட அந்த பகுதி மக்கள் இந்த வாக்குவாதத்தை தடுத்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து ஆத்திரமடைந்த சாராய வியாபாரிகளான ராஜ்குமார், மூவேந்திரன், தங்கதுரை உள்ளிட்டோர் ஹரிஷ், ஹரிசக்தி ஆகிய இருவரையும் சரமாரியாக கத்தியால் குத்தியுள்ளனர். இதில் இந்த இளைஞர்கள் 2 பேரும் பரிதாபமாக உயிரிழந்தனர். தங்கதுரம் அவங்க மச்சான் ராஜகுமாரி 3 பேரும் வந்து போட்டுட்டாங்க சார். ஒரு அண்ணன் இங்க ஏற்றி வந்து அப்படியே வந்து உடல் வெளில தள்ளிட்டு சார். அதனைத் தொடர்ந்து இந்த படுகொலை குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து தப்பி ஓடிய சாராய வியாபாரிகள் 3 பேரை தீவிரமாக தேடி வந்தனர். தற்போது அவர்கள் 3வரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதே சமயம் படுகொலை செய்யப்பட்ட இளைஞர்களின் உடலை வாங்க மறுத்து அவர்களது உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த மயிலாடுதுறை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஸ்டாலின் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து ஆய்வு மேற்கொண்டு விசாரணை நடத்தினார். சாராய வியாபாரிகளால் 2 இளைஞர்கள் கத்தியால் குத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் மயிலாடுதுறை மட்டுமின்றி தமிழகம் முழுவதும் பெரும் பரபரப்பையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியது. பாஜக மாநில தலைவர் உள்ளிட்டோர் இதற்கு எதிராக கடுமையான கண்டனங்களை பதிவு செய்துள்ளனர். இதற்கிடையே படுகொலை செய்யப்பட்ட இளைஞர்களின் உறவினர்கள் சாராய வியாபாரிகளான ராஜ்குமார், மூவேந்தன் ஆகியோர் வீடுகளுக்கு தீ வைக்கப்பட்ட சம்பவமும் அரங்கேறியுள்ளது. இந்த நிலையில் இந்த சம்பவத்துக்கு முன்விரோதமே காரணம் என மயிலாடுதுறை காவல்துறை சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. அதில் சாராய வியாபாரத்தை தட்டி கேட்டதால் 2 கொல்லப்பட்டதாக வெளியான தகவலுக்கு காவல்துறை மறுப்பு தெரிவித்துள்ளது. முன்விரோதம் காரணமாகவே தினேஷ் என்பவரை மதுபோதையில் 3 பேர் தாக்க முயன்றுள்ளனர். இதனை தடுக்க வந்த தினேஷின் நண்பர்கள் ஹரிஷ், அஜய், சக்தி ஆகியோர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது என காவல்துறை சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் வழக்கு புலன் விசாரணையில் இருப்பதால் உண்மைக்கு புறம்பான தகவல்களை பரப்ப வேண்டாம் எனவும் காவல்துறை தரப்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. அடிச்சிட்டு இருக்கும் போது தான் அதுக்கப்புறம் என்ன, நான் இங்கே தெருவில் இது மாதிரி சாராயம் பண்ணுறதுனால தானே இது மாதிரி பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சின்னோண்டு பையன், ஒரு 17 வயசு பையன் ஒருத்தன் போய் கேட்கும் போது அவனுக்கு பலர்னு தெருவில் விட்டு அடிச்சிருக்கானுங்க. நாங்கள் இப்படி தான்டா, எங்ககிட்ட காசு பணம் இருக்குது, நாங்கள் ஒரு நாளைக்கு 30,000 சம்பாதிக்கிறோம், சாராயம் பண்ணி ஒரு நாளைக்கு 30,000 சம்பாதிக்கிறோம், பணப்பழம் இருக்குது, எங்ககிட்ட பணப்பழமும் இருக்குது, யாராலையும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவனை அடிச்சிருக்கானுங்க. அடிச்சுட்டு அவனை அதோட துரத்தி விட்டானுங்க. அவன் அதோட வந்திருக்கான். திருப்பி மறுநாள் இன்றைக்கி காலையில் என்ன பண்ணியிருக்கானுங்க, காலையில் அதோட முடிஞ்சிச்சு. திருப்பி ஈவினிங் நைட்டு இப்போ அவனுக்கு சின்ன சின்ன பசங்க அப்படிங்கிறதுனால திருப்பி நைட்டு போய் என்னென்ன சரக்கு வியாபாரம் பண்ணது சும்மா கேட்டதுக்காக இது மாதிரி போய் அடிச்சிருக்கேன் நான் அவங்கள அப்படின்னு கேட்டது ஒரே ஒரு காரணம் கேட்டதுக்காக அவங்கள அருவாளில் எடுத்து முனுசாமி, அவனுக்கு பசங்க 2 பேர், மூவேந்தன், தங்கதுரை, அவனுங்க பொண்டாட்டி அது பேர் தெரியல எனக்கு, இன்னொன்று அவள் பொண்ணு கார்த்திகா,
அவன் மச்சான் ராஜ்குமார் இன்னைக்கு தான் ஜெயிலேருந்து வந்தான். இவ்வளவுக்கும் சாராய கேஸ்ல 5 கொலை நடந்தாலும் காவல்துறை பார்த்து தான் இருக்கணும். இந்த காவல்துறை சாராய கேஸ்ல இன்னைக்கு தான் வெளில வந்தான் ராஜ்குமார். கொலை பண்ணுவான் தான் திருப்பி பண்ணிட்டே இருப்பான். இன்னைக்கு தான் ஈவினிங் இன்னைக்கு தான் ஜெயிலேருந்து வந்த ராஜ்குமார். இவங்க எல்லாம் சேர்ந்து 2 அப்பாவி பசங்களை வெட்டி கொண்டு இருக்கானுங்க. அது எங்க தெருவுக்குள்ளேயே இவ்வளவு மக்கள் வசிக்கின்ற தெருவுக்குள்ளேயே வெட்டி கொள்ற அளவுக்கு அவனுக்கு அவ்வளவு தைரியம் வர்றது காரணம் ஒன்னே ஒண்ணு சாராய வியாபாரம் மட்டும்தான். சாராய வியாபாரத்தெல்லாம் காவல்துறை சப்போர்ட் தான். அதுக்காக நல்ல வெளில வந்துறான், பரவாயில்ல கொலை பண்றான். இதுக்கு பெரம்பூர் காவல் நிலையம் இதுக்கான ஆக்ஷன் எதுவுமே எடுக்கல. எனக்கு தெரிஞ்ச வழியும் பெரம்பூர் காவல் நிலையம் இதுக்கான ஆக்ஷன் எடுக்கல. ஏன்னா அவனை போனான்னு வச்சுக்கலாம், அழைச்சிட்டு போயிட்டு திருப்பி அழைச்சிட்டு விட்டுருவாங்க, திருப்பி வந்துருவானுங்க. எப்படின்னே தெரியாது என்னத்துக்காக வரானுங்க. எனக்கு தெரிஞ்ச நான் அட்வொகேட் லைனில் இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச வழக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படி பெரம்பூர் போலீஸ் அழைச்சிட்டு போய் திருப்பி ரிட்டர்ன் பண்ணி அனுப்பிச்சி விட்டாங்கன்னா ஒன்று பணத்தை கொடுத்து தான் அனுப்பிச்சி விடுவாங்க. ஒன்று 20,000 30,000 50,000 பணத்தை கொடுத்து திருப்பி ரிட்டர்ன் பண்ணி விட்ருவாங்க. இப்படி தான் எனக்கு தெரியும். ஏன்னா நான் அட்வொகேட் லைனில் இருக்கிறதுனால, நான் அட்வொகேட்டாக இருக்கிறதுனால எனக்கு தெரியும். இந்த மாதிரி தான் பெரம்பூர் லைனில் நடக்கும். மொபைல் போலீஸ் அழைச்சிட்டு போனால் மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க, ரிமாண்ட் பண்ணுவாங்க. இந்த மொபைல் BW மயிலாடுதுறை மொபைல் அதில் ரிமாண்ட் பண்ணால் மட்டும்தான் ஒரு 5 நாள். அதுவும் பெரிய ஆக்ஷன்லாம் எடுக்க மாட்டாங்க. இப்போ கூட ரீசெண்டாக 75 பாட்டு எடுத்தாங்க. ஆமாம் சாராய அவனை ஏன் பண்ணுறீங்கன்னு கேட்டது தான். சின்ன பசங்க எல்லாம் சின்ன பசங்க, படிக்கிற பசங்க எல்லாம் படிச்சுட்டு இருக்க பசங்க தெருக்குள்ளேயே அந்த கோயில் வாசலில் ஏற்கனவே நிறைய கம்ப்ளைண்ட்டு. அதை எடுத்து பார்க்க சொல்லுங்கள். 2 ஸ்டேஷன்லையுமே அவ்வளோ கம்ப்ளைண்ட்டு. அதை யாராவது போய் கேட்குறவங்க மேலே தான் ஆப்ஷனுங்க. இதுவே ஆல்ரெடி போய் ஒருத்தர் போய் கேட்டாப்புல, கனிவனன்னு சொல்லிட்டு ஒருத்தர் போய் கேட்டாப்புல, கனிவனம் மேலே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி அவனை ரிமாண்ட் பண்ணுறாங்க. அந்த ராஜ்குமார் மேலே கம்ப்ளைண்ட்டை வாங்கி அதுக்கு நான் CP போட்டிருக்கேன், காப்பி அப்ளிகேஷன் போட்டிருக்கேன் போலீஸ் மேலே, பெரம்பூர் போலீஸ் ஸ்டேஷன் மேலே, இன்ஸ்பெக்டர் மேலே காப்பி அப்ளிகேஷன் போட்டு எடுத்துருக்கேன், CP போட்டிருக்கேன். அதனால் இந்த பசங்களுக்கு நீதி வேணும், இவங்களுக்கு நஷ்டஈடு வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.